நம்ம த சீக்ரெட் ஆஃப் டைஜஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பேசுகிறோம். என்னது சீக்ரெட் ஆஃப் டைஜஷன்? எல்லாருக்குமே வயிறில் தானே சார் டைஜஷன் ஆகும். என்ன இதில் சீக்ரெட் என்ன இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இது கண் தெரிஞ்ச உண்மை. கண்ணுக்கு தெரியாத ஒரு ட்ரூத் இருக்குது. அதையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னொரு இடத்துல டைஜஷன் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உங்களுடைய மசில்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தசைகளில் டைஜஷன் நடக்குது. நமக்கு ஏஜ் ஆக 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 நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே இன்ஆக்டிவான பீப்புளா மாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஏதாவது தசைகளுக்கு ஏதாவது கேர் பண்ணிக்கிறோமா என்ன? நம்ம ஒவ்வொரு தசைகளும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு கேர் பண்ணி ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோமா என்ன? கிடையாது. ஸோ அப்போ நம்ம தசைகளுக்கான ஒர்க் அவுட்ஸை குறைக்க குறைக்க என்ன ஆகும்னா டைஜஷனுடைய குவாலிட்டி குறையும். 20 வயசுல 8 இட்லி 7 இட்லி சாப்பிட்ட நமக்கு இப்போ 3 இட்லி கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதுவும் பயந்து பயந்து சாப்பிட்றதா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கோம் வயிறு டைஜஷனுங்கிறது வயிற்றுல நடக்குதுன்னு. கிடையாது. நம்மளுடைய மசில்ஸ் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிட்ற எனர்ஜியை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். டைஜஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மசில்ஸை கேர் பண்ணிக்காம நிறைய பேர் பாருங்க, வாக்கிங் மட்டும் போனால் போதும் அப்படின்னு இருப்பாங்க. சிலவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய வீட்டில் இல்லை நம்ம வேலை ஒர்க் பண்ணுற இடத்துல இப்போல்லாம் அதிக நேரம் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் நமக்கு சிஸ்டம் டெவலப் ஆகிருக்க ஒழிய மனுஷனுடைய இயல்பே என்ன, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடாது. மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க தசைகள் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். சாப்பிட்ற எனர்ஜி கன்சியூம் ஆகிட்டு இருக்கும். பசி அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன ஏஜ் ஆனாலும் சரி அந்த மசிலுடைய தகுதி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம்.